உலகமே என்று அறிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது. தகவல்களின் பெருவெள்ளத்தில் நாம் மூழ்கி கிடக்கின்றோம். கூகுள் முதல் செயற்கை நுண்ணறிவு வரை அவை நமக்கு தகவல்களை தருகின்றன. ஆனால் வாழ்க்கையை தரவில்லை. ஏன் தெரியுமா? தகவல்கள் மூளையை நிரப்பலாம், ஆனால் ஆத்மாவை நிறைக்காது. இந்த தெளிவை சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பே மாணிக்க வாசகர் தனது திருவாசகத்தில் மிக ஆழமாக பதிவு செய்திருக்கின்றார். நம் அறியாமை இருளை பொசுக்கப் போகும் அந்த மெய்ச்சுடர் எது? வாருங்கள் தேடுவோம். மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. இந்த 3 வரிகளுக்குள் ஒளிந்திருக்கும் ரகசியங்களை இப்பொழுது பார்ப்போம். மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, இறைவன் என்பது வெறும் உருவம் மட்டுமல்ல, அது அழியாத உண்மை அறிவு. அது நமக்குள் பிரகாசிக்கும் ஒரு மெய்ச்சுடர். அந்த ஒளியை காண வெளி உலகை தேட வேண்டியதில்லை. அகக்கண்ணை திறந்தாலே போதும். 2வது, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற அகந்தை இருக்கும் இடத்தில் இன்பம் தங்குவதில்லை. மாணிக்க வாசகர் இங்கே எஞ்ஞானம் இல்லாதேன் என்று சொல்லுவது தன்னை தாழ்த்துவதல்ல, தன்னை முழுமையாக வெறுமையாக்கிக் கொண்டு இறைவனின் ஒளியை ஏற்க தயாராக இருப்பது. ஒரு பாத்திரம் காலியாக இருந்தால் மட்டுமே அதில் புதியவற்றால் நிரப்ப முடியும். 3வது, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. 1000 ஆண்டுகால இருளை ஒரு சிறு தீக்குச்சி போக்கிவிடும். அதே போல நம் பிறவி பிணிகளையும் அறியாமையையும் நீக்கக்கூடிய ஒரே மருந்து அந்த நல்லறிவு மட்டும்தான். இன்றைய உலகில் தகவல் தொழில்நுட்பம் வளர வளர நம் மன அழுத்தம் கூடிக்கொண்டே போகின்றது. தகவல்கள் அதிகரிக்கும் பொழுது மனம் சிதறுகிறது. ஆனால் மெய்ஞானம் பிறக்கும் பொழுது மனம் ஒன்றாகிறது. நாம் சிதறி போகாமல் இருக்க வெளியிலிருந்து தகவல்களை சேர்ப்பதை விட உள்ளே இருக்கும் மெய்ச்சுடரை தரிசிக்க பழகுவோம். ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.